சார் இளையராஜா டிஜிட்டல் உலகத்துலேயும் அவர் தான் நம்பர் 1, எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஆனாலும் அவர் தான் நம்பர் 1 அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதை நீங்களே சொல்லுங்கள், அதுலேருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் இளையராஜா. ஏன்னா அவர் ஒரு 70 காலகட்டங்கள் 77 காலகட்டங்களில் சிலர் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் வந்தவங்க, சிலர் அவருடைய பாட்டை கேட்டு இன்ஸ்பிரேஷனில் வந்தவங்க. இசைத்துறையில் சொல்கிறீங்களா? எல்லா துறைக்குமே அவர் தான். ஒரு பாடலை கேட்குறப்ப நான் இந்த பாட்டை வந்து நம்ம விஷுவல் பண்ணால் எப்படி பண்ணியிருப்போம் அப்படி ஒரு கற்பனை வரும். நம்ம ஏன் டேரக்டர் ஆகக்கூடாது? அவர் ஒரு பாட்டை கேட்குறப்ப இந்த பாட்டில் நம்ம நடிச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு அவர் நடிக்கிறதுக்கு வந்தவங்க. இப்படி வந்த சினிமாவுக்குள் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்க பல பேர் வாழ்க்கையை இழந்து, பல பேர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள் பல பேருக்கும் வந்து மூல காரணமே இளையராஜா தான் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அதை யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. இளையராஜாவினுடைய பாதிப்பு இல்லாத கலைஞர்கள் இல்லை, நீங்கள் அப்படி சொல்லலாம். இளையராஜாவுடைய அப்படி ஏதாவது நீங்கள் சினிமா மட்டும் இல்லை, எல்லா துறையை சார்ந்த கலைஞர்கள், அது இலக்கியமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு நடிப்பார்கள், இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த பங்களிப்பு இளையராஜாவினுடைய இன்ஸ்பிரேஷன், இளையராஜாவினுடைய பாதிப்பு இல்லாத கலைஞர்களே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில் அவங்கள இளையராஜா டச் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு பாட்டு வழியாக, ஏதாவது ஒரு படத்தின் வழியாக, ஏதாவது ஒரு படத்தினுடைய பிஜிஎம் மூலியமாக டச் பண்ணியிருப்பார்.